ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன்? சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை யாரு கூப்பிட்டா நான் கூட்டமாங்கிறாரு. நீங்க கூப்பிட்டு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்க சார்பில் யாரோ வந்து பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்க சொன்னதா நான் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க சொன்னோமா? டிபேட் நடந்தா இல்லையா? நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா? என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் உருவா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன்? யாரோ சொல்லலாம் நாடு கௌரி நாடு கௌரி என்னை அரசு எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆட்சி கேட்கும்போது நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் தலைவரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடு சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடு சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா இந்த துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாக இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம்.